வணக்கம். நாம் இப்போ பார்க்க போகிறது ஒரு இயற்கையான தாவரத்தை பற்றி தான். அதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை BuyMode e-shopping. BuyMode e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. நீங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஆப்பு. நீங்கள் இந்த BuyMode ஆப்லேயே ஷாப்பிங் பண்ணிக்கலாம். லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன், உள்ளே போயிட்டு செக் பண்ணிக்கோங்க. BuyMode ஆப்பை உடனே டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நாம் பார்க்க போகிற தாவரம் நித்திய கல்யாணி. இதோட தாவரவியல் பெயர் கேத்தராந்தஸ் ரோசியஸ். இது அப்போகைனேசிங்கிற ஃபேமிலியை சேர்ந்தது. இந்த செடிக்கு பட்டிப்பூ, சுடுகாட்டு மல்லி, நயனதாரா அப்படின்னு நிறைய பேர் உண்டு. இது மடகாஸ்கரில் மட்டுமே காணப்படும் ஒரு வகை செடியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வெப்பமண்டல பகுதி அப்படின்னு எல்லா இடத்துலையும் பரவ ஆரம்பிச்சிருச்சு. இதோட பூ பார்க்குறதுக்கு வெள்ளை நிறத்திலும் வெளிர் ஊதா நிறத்திலும் காணப்படும். இதில் வின்கிளாசிட்டின், வின்கிரிசிட்டின் அப்படிங்கிற வேதிப்பொருள்லாம் உள்ளது. இந்த செடியை நேரடியாகவே சாப்பிடக்கூடாது. இதோட இலை, பூ, தண்டு, வேர் எல்லாத்துலேயுமே மருத்துவ குணம் உண்டு. இந்த நித்திய கல்யாணியின் பயன்கள்னு பார்த்தோம்னா பல்வலி, உடல்வலி, மாதவிடாய் கோளாறு, ஆஸ்துமா, கண் நோய், புற்றுநோய், அதிக பசி, பசியின்மை, அதிக தாகம், அதிமூத்திரம் இது போன்ற நோய்களாம் இது குணப்படுத்துது. அது மட்டும் இல்லாமல் சர்க்கரை நோய், நீரிழிவு நோய், நாடியை சமப்படுத்தவும், மன நீரீதியான நோயை குணப்படுத்தவும், சிறுநீர் சர்க்கரையை குறைக்கவும், இரத்த அழுத்தம் இது போன்ற பல பிரச்சனைகளுக்கு குணப்படுத்த இது யூஸ் ஆகுது. இதை எப்படி பயன்படுத்துறதுன்னு பார்த்தோம்னா, இந்த செடியோட வேரை எடுத்து சுத்தம் செஞ்சு அதோட மிளகு, ஜீரகம் ரெண்டையும் சேர்த்து நீர் விட்டு நன்கு காய்ச்சி பருகுவதால் பல்வலி, உடல்வலி குணமாகும். அது மட்டும் இல்லாமல் நித்திய கல்யாணி பூ 10, அதோட இலை 5, மாதுளை தோல் 10 கிராம் அளவு சேர்த்து 1 டம்ளர் நீர் விட்டு அரை டம்ளராக சுருங்க காய்ச்சி அதோட சுவைக்கு தேவையான தேன் சேர்த்து தினமும் 2 வேளை சாப்பிட்டு வந்தோம்னா அதிக இரத்தப்போக்குடன் கூடிய மாதவிலக்கு குணமாகும். அது மட்டும் இல்லாமல் இதோட பூ 10 எடுத்து சிறிது மிளகு சேர்த்து காய்ச்சி குடித்தோம்னா ஆஸ்துமா எனும் மூச்சிரைப்பு குணமாகும். அது மட்டும் இல்லாமல் இதோட பூ எடுத்து 1 டம்ளர் நீர் விட்டு காய்ச்சி வடிகட்டி கண்களை கழுவுனோம்னா கண் நோய் குணமாகும். இன்னும் இதோட 10 பூ எடுத்து அதோட மஞ்சள் சேர்த்து கொதிக்க வச்சு தேன் சேர்த்து சாப்பிட்டோம்னா புற்றுநோய் குணமாகும். இந்த பூவை வெறும் பூவாக சாப்பிடாம இதை கஷாயமாக சாப்பிட்றதுனால பசியின்மை, அதிக பசி, அதிக தாகம் இது போன்ற நோய்கள்லாம் குணமாகும். தேங்க்யூ.